வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக வடகடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை, திருவாரூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் பரவலாக அநேக இடங்களில் கனமுதல் மிக கனமழை வரை பெய்து வருகிறது. நாகையில் கடல் சீற்றம் வழக்கத்துக்கு மாறாக அதிகரித்து வருவதால் கடல் நீர் கிராமத்திற்குள் புகுந்து விடுமோ என்ற அச்சத்தில் மீனவர்கள் உறைந்துள்ளனர். நொடிக்கு நொடி கடல் அலையின் சீற்றம் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக கடலோர பகுதியில் காற்றின் வேகம் 35 கிலோமீட்டர் முதல் 55 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்குள் செல்ல வேண்டாம் என நாகை மீன்வளத்துறை தடை விதித்துள்ளனர். ஏற்கனவே கடலில் மீன் பிடித்துக் கொண்டிருக்கும் மீனவர்கள் உடனடியாக கரை திரும்பும்படி அறிவுறுத்தியுள்ளனர். அக்கரைப்பேட்டை, கிச்சாங்குப்பம், நம்பியார் நகர், சமந்தான்பேட்டை, செருதூர், வேதாரண்யம் உள்ளிட்ட 25 மீனவ கிராமத்தை சேர்ந்த மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. கரை திரும்பாத படகுகள் மூலம் துறை மூலம் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மீன்வளத்துறையினர் எச்சரித்துள்ளனர். பெஞ்சல் புயல் காரணமாக ஏற்கனவே 13 நாட்கள் கடலுக்கு செல்லாமல் இருந்து வந்த மீனவர்கள் மீண்டும் மீன்வளத்துறையினர் தடை விதித்துள்ளதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கவலை தெரிவித்துள்ளனர்.